Hi guys, welcome back to a new video. இன்னைக்கு இந்தியா vs நியூசிலாந்து T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் நடக்க போகுது. பட் நம்ம அதை பற்றி பேச போகிறது கிடையாது. நம்ம ஆஸ் யூஷுவல் ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் பற்றி தான் பேச போகிறோம். லிட்டரலி வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் எதுவுமா இந்த டாப்பிக்கில் வீடியோ போட்டதை நினச்சா எனக்கே கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியப்படுத்தலாமே அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா, நூர் அகமது நம்ம டிஎஸ்கே இந்த MLC 2026 பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது கிடையாது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபர்ம்ட். ஏன் அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் வீடியோ ரீச் ஆகும். ஸோ இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். டாஸ்மேனியாக்காக டொமஸ்டிக் ஒன் டே கப் ஃபைனல் வெட்னஸ்டே அன்னைக்கு ப்ளே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம நேற்று சிஎஸ்கேயோட ப்ராக்டிஸ் கேம்பை ஜாயின் பண்ண போறாரு. ஆஸ்திரேலியாவோட ஏர்லி T20 வேர்ல்ட் கப் எக்ஸிட் காரணமாக நிறைய ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து அவங்களோட ஸ்டேட்ஸ்க்காக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி தான் நம்ம நேற்று வந்து டாஸ்மேனியாக்காக ப்ளே பண்றாரு. ஸோ அந்த டொமஸ்டிக் ஒன் டே கப் ஃபைனல் வந்து வெட்னஸ்டே அன்னைக்கு நடக்க போகுது. விச் மீன்ஸ் மார்ச் 12 மார்ச் 15 இந்த வீக்கெண்ட்குள்ள நேற்று நம்ம சென்னையில் லேண்ட் ஆகிடுவாரு. சிஎஸ்கேமே சூன் அவங்களோட ப்ராக்டிஸ் செஷனை சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நாவலூர்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க. ஆல்ரெடி ஒரு 6 பிராக்டிஸ் செஷன் ஓவர் ஆகிருக்கு. மேபி மார்ச் 15 அப்புறமா சிஎஸ்கே சென்னையில் பிராக்டிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் சென்னையில் நடக்க போற பிராக்டிஸ் செஷனுக்கு ஃபேன்ஸ் அலௌடா இல்லையா அப்படிங்கறத பத்தினா கண்டிப்பா அப்கமிங் டேஸ்ல பேசுவோம். எல்லா ஸ்டாண்ட்ஸையும் ஓப்பன் பண்ணலனா கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் சிடிஇ லோவர் ஸ்டாண்ட்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணாங்கன்னா பக்காவா இருக்கும். வேர்ல்ட் கப்ல இருந்து எலிமினேட் ஆகின டீம் சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸ்லாம் இப்போ அவங்க கண்ட்ரிஸை ரீச் பண்ணிட்டாங்களான்னு கேட்பீங்க. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா ஸ்டில் இங்க வந்து இந்தியாவில் தான் இருக்காங்க. கொல்கட்டால ஸ்டே பண்ணியிருக்காங்க. இந்தியாக்கு அகேன்ஸ்டா செமிஃபைனல்ஸ் லூஸ் பண்ண இங்கிலாந்து டீம் ஆல்ரெடி சார்ட்டர் ஃபிளைட்ல நேற்றுக்கு இங்கிலாந்துக்கு கிளம்பி இருக்காங்க. ஸோ லண்டனுக்கு டேரக்டா தே ஆர் கோயிங் டு கோ. வெரஸ் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா இன்னைக்கு தே ஆர் கோயிங் டு டிபார்ட்னு இப்போ ESPN ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு டீம்ஸுமே ஒன்னா தான் சார்ட்டர் ஃபிளைட்ல டிராவல் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் ஜோஹானஸ்பர்க் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஆன்டிகுவாக்கு போகும். இந்த ஒரு சின்ன டிலேக்கு டேரன் சாமி ரொம்ப ஓவரா தாங்க போயிட்டு இருக்காரு. நேற்றுக்கு அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டியர் லார்ட், ஐ புட் தி சிச்சுவேஷன் இன் யுவர் ஹேண்ட்ஸ்னு சொல்லி ஒரு பெரிய பேரா டைப் பண்ணியிருக்காரு. நம்ம ஏதோ வாண்டடா இவங்களை பிடிச்சி வச்சிருக்கிற மாதிரி, ஹாஸ்டேஜஸா வச்சிருக்கிற மாதிரி இவங்க சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்பாப்வேவும் உங்களோட கடைசி வேர்ல்ட் கப் மேட்சை மார்ச் 1 அன்னைக்கு தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க. நம்ம வெஸ்ட் இண்டீஸும் மார்ச் 1 அன்னைக்கு தான் உங்களோட கடைசி மேட்ச் இந்தியாக்கு அகேன்ஸ்டா ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜிம்பாப்வேலேருந்து நாட் ஈவன் சிங்கிள் பிளேயர் கமெண்டட் ஆன் திஸ் டிலே. அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் மிடில் ஈஸ்ட் டென்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவில் ஸ்டே பண்றது பெட்டர் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் அதை புரிஞ்சுக்கல. ஜிம்பாப்வே டீமும் ஸ்டக்காகி தான் இருக்காங்க. பட் அவங்களோட ஸ்குவாட்ல இருந்து ஒரு சில பிளேயர்ஸ் மட்டும் ஜிம்பாப்வே ரீச் பண்ணதா ESPN ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கன் டீம் இப்போ இந்தியாவில் தானே இருக்காங்க. ஸோ அவங்களோட ஒரு சில பிளேயர்ஸ்லாம் வந்து அப்படியே நியூசிலாந்துக்கு போக போறாங்க. பிகாஸ் சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து T20 சீரிஸ் மார்ச் 15 ஆரம்பிக்கிறது. வேர்ல்ட் கப்ல சவுத் ஆப்பிரிக்காக ப்ளே பண்ண கேஷவ் மகாராஜ் தான் இந்த சீரிஸ்ல கேப்டனா இருக்க போறாரு. ஒரு சேஞ்சுமே இப்போ பண்ணிருக்காங்க. ஈத்தன் பாஸ்க் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி காரணமாக இப்போ இந்த சீரிஸ்ல இருந்து ரூல்ட் அவுட் ஆகியிருக்காரு. அவருக்கு பதிலாக வியான் முல்லர் JSK பிளேயரை ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கைஸ், பிஃபோர் வி மூவ் ஆன், இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த வெப்சைட்டை ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். உங்களோட அக்கௌண்ட்டு உங்களோட பொறுப்பு. ஸோ அதனால் வந்து இப்போ நான் சொல்ல போகிற காரணத்துக்காக மட்டும் நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பார்க்க வேண்டாம். உங்ககிட்ட ஏதாவது பேசிக் அக்கௌண்ட் இருந்தால் அதில் ஃபர்ஸ்ட் பண்ணி பாருங்கள். அது ஓகே ஜெனுவனாக இருக்குது அப்படின்னு நம்பினா மட்டும் நீங்கள் வந்து மெயின் அக்கௌண்ட்டை ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வெப்சைட் லிங்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்லாம் டைப் அவுட் பண்ணிங்கன்னா ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ விருப்பப்பட்ட நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். மெரினா பீச்ல இந்தியா vs நியூசிலாந்து ஃபைனல்ஸ் லைவ் ஸ்கிரீனிங் இருக்கு. ஸோ பக்கத்தில் இருந்தீங்கன்னா முடிஞ்ச போய் பாருங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். வாவ், செம்ம. அப்போ தலை CSK is cooking something big அப்படிங்கிறது தான் எல்லா ஃபேன்ஸோட கேள்வியாக இருக்குங்க. மார்ச் 2020க்கு CSK ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ட்ராப் பண்ண போகிறாங்க. மேபி ஏதாவது ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்களா, ஒரு ஆன்லைனில் சர்க்குலேட் ஆகிட்டு இருந்த கேப்டன்சி சேஞ்ச் அதுவாக இருக்குமா அப்படிங்கிறது தான் ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு வராங்க. மோஸ்ட்லி இது வந்து ஈவெண்ட்டுக்கான அந்த ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தான் தெரியுது. அண்ட் கேஸ் நிறைய பேர் ஏன் அமன் கான் இன்னும் CSK கேம்பை ஜாயின் பண்ணலான்னு கேட்குறீங்க. அவர் ரீசனாக தான் வந்து DY பாட்டில் T20 கப் ப்ளே பண்ணி முடிச்சாரு. DY பாட்டில் ரெட் டீமுக்காக ப்ளே பண்ணியிருப்பாரு. அந்த டீம் தான் சாம்பியன்ஸாகவும் மாறி இருக்காங்க. மார்ச் 6 அன்னைக்கு ஃபைனல்ஸ் நடந்துச்சு. ஸோ எனி டைம் சூன் அமன் கான் CSK கேம்பை வந்து ஜாயின் பண்ணுவார். சரி, அப்படியே நூர் அகமதோட விஷயத்துக்கு வருமா. பொதுவாக இந்த MLCயோட ரிட்டென்ஷன் அண்ட் டிராஃப்ட்லாம் வந்து February மந்த்லேயே நடந்து முடிஞ்சிடும். பட் இந்த வருஷம் வேர்ல்ட் கப்லாம் வேறு இருந்துச்சு அண்ட் USA பார்ட்டிசிபேட் பண்ணதுனால இப்போ வரைக்கும் MLCயோட ரிட்டென்ஷன் அண்ட் டிராஃப்ட் எதுவுமே வந்து அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு 2 வீடியோஸ் MLCயோட ரிட்டென்ஷன் பற்றி பேசியிருக்கோம். TSK யாரை ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றியுமே பேசியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. பட் அதில் நூர் அகமது கண்டிப்பாக வருவாருன்னு நம்ம பேசியிருந்தோம். பட் இட் லுக்ஸ் லைக் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் போர்டோட நியூ ரூல் காரணமாக நூர் அகமது இங்கே MLCயில் ப்ளே பண்ண போகிறது
கிடையாது. ஏன்னா ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் போர்டு இப்போ ஒரு புது ரூல் இந்த வருஷத்துலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ESPN கிரிக்கெட் ஃபோட்டோ தான் இந்த ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. பிளேயர் ஃபிட்னஸ் அண்ட் மென்டல் வெல்பீங்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுமா ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் போர்டு இப்போ ஒரு நியூ பாலிசி ரிகார்டிங் ஃபாரின் லீக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸால மேக்ஸிமம் 3 இன்டர்நேஷனல் லீக்ஸ் தான் பெர் இயர் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ ஆப்கானிஸ்தான் பிரீமியர் லீக்னு சொல்லி இந்த வருஷம் ஒரு லீக் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஆப்வியஸாக இந்த லீக்ல ஆப்கான் பிளேயர்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. இந்த லீகை தவிர 3 அதர் குளோபல் லீக்ஸில் ப்ளே பண்ணலாம். இந்த ரூல் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒர்க் லோட கம்மி பண்ணுறதுக்காக அண்ட் நேஷனல் டியூட்டிஸில் பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. நூர் அகமது, ரஷீத் கான் மாதிரி பிளேயர்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் எவ்ரி லீக்ல வந்து ப்ளே பண்ணுறாங்க. IPL, SA20, MLC, The 100ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நூர் அகமது வந்து கரண்டாக The 100ல மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ்க்காக ப்ளே பண்ணிட்டு வராரு. அண்ட் இந்த 2026 சீசனுக்கு இப்போ ரீடைன் வேற ஆகியிருக்காரு. அண்ட் ஆப்வியஸாக IPLலையுமே இந்த வருஷம் ப்ளே பண்ண போறாரு CSKக்காக. ஸோ அது வந்து செகண்ட் லீகாக கன்சிடர் பண்ணப்படுமா? தென் ஆல்ரெடி ஒரு SA20 சீசன் இந்த வருஷம் ப்ளே பண்ணியிருக்காரு. SA20 2026 வந்து ஜனவரி மந்த்தில் நடந்துச்சு. ஸோ அந்த லீக்ல ப்ளே பண்ணியிருக்காரு. அதை தவிர வந்து ILT20ல டெசர்ட் வைப்பர்ஸ்க்காக டிசம்பர் மந்த்தில் லாஸ்ட் 2025 அப்போ ப்ளே பண்ணாரு. IPL, SA20, The 100, ILT20 இதுவே 4 லீக்ஸ் வந்துருச்சு. பட் ACBயோட ரூல் படி 3 லீக்ஸில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ இதுலேயே வந்து ILT20 மோஸ்ட்லி ஒரு பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டார் அப்கமிங் எடிஷனில். ஸோ ஃப்ரம் நவ் ஆன் The 100, SA20, IPL இந்த 3 லீக்ஸில் தான் நூர் அகமது ஃபீச்சர் ஆவார். இந்த ஒரு ரூல்னால பெருசாக சிக்க போகிறது மும்பை இந்தியன்ஸ் தான். பிகாஸ் மும்பை இந்தியன்ஸோட எல்லா ஃப்ரான்ச்சைஸிக்கும் ஐ திங்க் ரஷீத் கான் ப்ளே பண்ணுறாரு. அதனால் இப்போ அவங்களே ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. எந்த லீக்ல இனிமேல் ரஷீத் கானை கண்டினியூ பண்ண வைக்கலாம், எதில் அவரை ரிலீஸ் பண்ணலாம்னு. PCB ரொம்ப நாளாகவே இந்த ரூலை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. PSL தவிர பாகிஸ்தான் பிளேயர்ஸால 2 அதர் குளோபல் லீக்ஸில் தான் ப்ளே பண்ண முடியும். சரி ஓகே, நீங்கள் நினைக்கிறீங்க நூர் அகமதுக்கு பதிலாக TSK யாரை ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணுவாங்க இந்த MLC சீசனுக்கு? நூர் அகமது தான் TSKயோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக லாஸ்ட் இயர் இருந்தார். அண்ட் லீடிங் விக்கெட் டேக்கர் லிஸ்ட்டில் வந்து 3rd பொசிஷனில் இருந்தார். 15 விக்கெட்ஸ் எடுத்தார். அண்ட் மேட்ச் ஆடோட இன்ஜுரி அப்டேட்டை பார்த்துடலாமா? ஸோ ஷெஃபீல்டு ஷீல்டு அப்படிங்கிற ஆஸ்திரேலியா டொமஸ்டிக் கிரிக்கெட் டோர்னமெண்ட்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருந்தாரு. ஒரு கேட்ச் எடுக்க போகிறப்போ தான் மேட்ச் ஆடுக்கு இந்த இன்ஜுரி ஏற்பட்டுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு அவருக்கு டாப் ஆஃப் ஹிஸ் தம்பில் வந்து ஒரு ஃப்ராக்சர் ஏற்பட்டிருக்கு. பட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஜாயின் CSK கேம்ப்னு தான் இப்போ ஆஸ்திரேலியாவோட ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், பாய்.